என் அன்பு பிள்ளையே, நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை கொடுக்கும். சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது குழந்தையே. நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். கெட்டவனாய் இருப்பவனுக்கும் நல்லவனாய் இருப்பவனுக்கும் வேதனையே இல்லை. நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவே அகப்பட்டு கொண்டவன்தான் பாவி. அவனுக்குத்தான் புலம்பல் அதிகம். மனிதரில் நாய்கள் உண்டு, மனிதரில் நரிகளும் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. ஜாக்கிரதையாக பழகு. உன் உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாகப்பா நான் இருப்பேன். நாடி வந்தோரை நல்வாழ்வு வாழ வைப்பது தான் எனது வேலை. உணர்வை கொடுக்கும் ஆன்மா எப்போதும் உறங்குவதில்லை. யாராவது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று கேட்டால் நன்றாக போகின்றது என்று சொல். நீ சொன்னபடியே உன் வாழ்க்கை அமையும். உன் நிகழ்காலத்தில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்தே நம்பிக்கையுடன் துவங்குங்கள். இதுவே சிறப்பான துவக்கமாக அமையும். காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள். ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முச்செடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும். ஒருவரின் வாய்ப்பை பறிப்பதன் மூலம் அவரின் வெற்றியை தடுத்துவிட முடியாது. ஆம், பறவையின் கூட்டத்தை தான் கலைக்க முடியும். அது பறக்கும் போது ஆகாயத்தை கலைக்க முடியாது. கடவுளிடம் சரணாகதி அடையும் போது உன் பாவங்கள் நீங்குகின்றன. மற்றவர்களை அவமதிப்பது மிக கொடிய செயலாகும். அதை ஒருபோதும் செய்யாதே குழந்தையே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. முடியாதது என்று எதுவும் இல்லை. முடியாது என்பதை பிறகு சிந்தி. எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். நம்பியோர்க்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது. என் தங்கமே, உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன். நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும். வெற்றி உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும். வாழ்க்கை குறுகியது. மகிழ்ச்சியாக வாழுங்கள். நட்பு, அன்பு அரிதானது. அதை பற்றிக் கொள்ளுங்கள். கோபம் தேவையற்றது. அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது. அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை. அதை ரசியுங்கள். ஆனால் ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள். வெற்றி என்பது இருட்டு அறையில் தேட வேண்டிய குண்டூசியை போன்றது. தேடினால்தான் அது கிடைக்கும் குழந்தையே. முயற்சி செய். நான் உன் பக்கத்தில் இருந்து அதை வெற்றியடைய செய்வேன். நமது சிந்தனையையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளை நோக்கி செல்லும் போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல, எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது. முயற்சி எவனுடையதாக இருந்தாலும் முடிவு கடவுளுடையதாகவே இருக்கின்றது. பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே. இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம். இதுவே உண்மை. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது. இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே. நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்ளக்கூடாது குழந்தையே. பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல். உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றா? நீ நீயாக இரு. நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை
இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம். கலங்காதே. அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன்? எது நடந்தாலும், கண்கள் அழுதாலும் உதட்டோறும் சிரிப்பு இருக்கட்டும் குழந்தையே. துன்பத்தில் சிரிப்பதுதான் நம்பிக்கை. விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய். துணையாக நான் இருக்கின்றேன். கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதே குழந்தையே. அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது? நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதை தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை. விழும் போதெல்லாம் எழுந்தோம் என்பது தான் வாழ்வின் பெருமை. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நாம் நாமாக இருப்போம். உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை. உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதி இல்லை. நீ நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே. எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள். உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதே தங்கமே. என்றும் தர்மமே வெல்லும். எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது. எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி. சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால் தான். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள். அதனால் மூளையில் முடங்கி விடாதே. தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள். வெற்றி உனதே. மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையே. அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. எப்போதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக. சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் தங்கமே. மலரை போல வாழ். மலர்கள் எதையும் யாரிடமும் எப்போதும் எதிர்பாராமல் தன்னால் முடிந்தளவு நன்மைகள் செய்து பிறப்பு இறப்பு என எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரகாசமாய் தோன்றி பிரகாசமாய் மறைகின்றது. சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டுமே சொல்வது சிறந்தது. ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நீ எதை தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது. எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றித்தான் குழந்தையே. நீ நீயாக இருப்பது தான் உனக்கு கிடைக்கும் முழு சுதந்திரம். அதை அன்பின் பெயரில் யாரிடமும் அடமானம் வைத்து விடாதே. தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும். அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர். எளிமையாக இருப்பது தான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும். என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன். நீ வளர்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப் போகின்றார். உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படும். அனைத்தும் நலம் உண்டாகும் தங்கமே. நேற்று என்பது முடிந்து போனது. நாளை என்பது பிறக்காதது. இன்று மட்டும்தான் உன்னுடையது. மகிழ்ச்சியாக இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். குழந்தையே, உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது. இது அருள் வாக்கல்ல குழந்தையே, என் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன் நினைவில்